ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மாலை மொரசின் ரைட் வித் வைப். நான் உங்கள் முகேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நிசான் ஆட்டோ ரியலைஸ் ஷோரூம் எங்கன்னா நந்தனம் சிக்னல் கிட்ட. எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம்னா ஆப்வியஸ்லி இந்த நிசான் கிராவிட்டை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிராவிட், நிசான் கிராவிட் இதுக்கு கொடுத்துருக்க இன்ஜின் ஸ்பெக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஜின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ப்ரொடியூசிங் 72 பிஹெச்பி அண்ட் 96 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே இன்ஜின் தான் உங்களுக்கு மேக்னெட்லேயும் அப்படியே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CMF A+ பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனோட CMF A+னா காமன் மாடியூல் ஃபேமிலி, அந்த செக்மெண்ட்டில் தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரெனால்ட், நிசான் அண்ட் முஷ்டிபுஷி, ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கின பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த காரை வந்து ஒரு ஃபேமிலி பையர்ஸ் எல்லாருமே இந்த காரை வாங்கணும், அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்ட கார் தான் இது. மேனுவல்லி வரும், ஆட்டோமேட்டிக்லி வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் இங்கே நிசானில் எப்படி சொல்கிறாங்கன்னா EZ ஷிஃப்ட், ஈஸி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா AMT தான். உங்களுக்கு இதில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் அந்த டிரான்ஸ்மிஷன் வராது, AMT டிரான்ஸ்மிஷன் தான் வரும். ஸோ இட்ஸ் 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். மொத்தம் இதில் எத்தனை வேரியண்ட் இருக்குன்னா 8 வேரியண்ட். ஸோ மக்களே, இப்போ நம்ம நிசான் கிராவைட்டோட இன்டீரியரில் தான் இருக்கோம். அண்ட் நம்ம இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னா லான்ச் எடிஷன் வெர்ஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டிரைவர் சீட்லேருந்து வரலாம். ஸோ டிரைவர் சீட் நான் ஒரு 6 feet tall. ஸோ டிரைவர் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கோ பேசஞ்சருக்கு வராது, ஒன்லி ஃபார் டிரைவர். ஸோ இது வந்து இருக்கிறதுனாலே கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸாக கம்ஃபர்ட்டாக இந்த காரை வந்து நம்ம வந்து சிட்டியில் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்கான போஸ்டர் நல்லாவே இருக்குது. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிளைண்ட் ஸ்பாட்டுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப வைடாக தான் இருக்குது, அதாவது ஓப்பனாக இருக்குது. ஸோ சிட்டி டிராஃபிக்ஸில் நான் வந்து ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப விசிபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. எந்த டவுட்டுமே இல்லாமல் நான் கான்ஃபிடென்ட்டாக நான் பூந்து போகலாம் இந்த காரை வச்சுக்கிட்டு. ஸோ சீட்ஸ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளஷ் சூடே லெதர் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லெதர் டெக்ஸ்டர் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சோஃபா குஷன் இருக்கும்ல, நல்லா ஸ்மூத்தாக. ஸோ அந்த டெக்ஸ்டர் இதில் கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இருக்குது. பட் ஒரே ஒரு நெகட்டிவ்னு சொல்லப்போனால் இது வந்து பிரைட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சீட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ பிரைட் கலர்ஸில் கொடுத்துருக்கனால. அண்ட் இன்டீரியர்ஸ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் டோன் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலுமே டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டோன் டேஷ்போர்ட் தான் வருது. ஸோ இது வந்து பிளாக், மேலே வந்து பிளாக் டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பிளாக் கொடுக்கல, மேட் பிளாக். அண்ட் ஏசி வென்ஸ்லையுமே அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் சும்மா ஒரு டச்சுக்காக, ஏஸ்தட்டிக் டச்சுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் கலர், ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் கலரில் யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி வருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவ் பாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் கம்பார்ட்மெண்ட் தான் வித் க்ளவ் பாக்ஸோட. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 inch இன்ஃபோடெயின்மெண்ட், பெரிய லெவல் இன்ஃபோடெயின்மெண்ட் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இன்ஃபோடெயின்மெண்ட். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டர், ஓகே, டீசென்ட் கிளாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். என்னடா சத்தம் வருது, சீட் பெல்ட் போடாதனால அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. காரில் இவ்வளோ நேரம் பேட்டரியில் இப்போ தான் பேட்டரி சார்ஜ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இந்த டியூவல் கேம்லேருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கும், கார் பேட்டரி இதுவாகிற வரையும். இதில் வந்து JBL ஸ்பீக்கர்ஸ் வருது, இந்த வேரியண்ட்டில் வருது. டெக்னா லான்ச் எடிஷனில் மட்டும் உங்களுக்கு JBL ஸ்பீக்கர்ஸ் வருது. அண்ட் அப்படியே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு விரலில் நான் இந்த ஸ்டீரிங் இப்படி திருப்பலாம், இப்படி இது பண்ணலாம். செம்ம லைட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து ஹைவேஸில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் சிட்டியில் இது கிடச்சிதுன்னு வைங்க, சும்மா இப்படி ஒரு திருப்புன்னு திருப்பி விளையாடலாம் இந்த காரை வச்சு. செம்ம லைட்டாக இருக்குது ஸ்டீரிங். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த AC கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நிசான் அண்ட் ரெனால்ட் 2 பேர்கிட்டையுமே ஒரு நல்ல தனித்துவமான விஷயம்னு பார்த்தா அவங்களுடைய ரிமோட் கீஸ் தான். ஸோ நல்லா ஹேண்டியாகவும் இருக்கும், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அழகாகவும் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கே. வந்து ஒரு USB சார்ஜிங் போர்ட், ஸ்டார்ட் பட்டன். அண்டு ஃபஸ்ட் டைம் சீரியஸாக
ஏன்னா ஸ்டேரிங் அதுக்கு கீழே ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் நாபை நான் பார்த்துருக்கேன். ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோலுக்குனே தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்துடுது. ஸோ அதை நீங்கள் ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இருக்கிறது ஒரு மேனுவல் வேரியண்ட்னால இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். டெக்னாவில் உங்களுக்கு 2 வேரியண்ட்டுமே வருது, ஆட்டோமேட்டிக்கும் வருது, மேனுவலும் வருது. ஸோ நம்ம இருக்கிறது மேனுவல் வேரியண்ட். ஸோ இது வந்து ஒரு 5 ஸ்பீட் அண்ட் உங்களுக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏர் பியூரிஃபையர் இருந்தால் உங்களால் ஒரு பாட்டில் தான் வைக்க முடியும். ஏர் பியூரிஃபையர் இல்லைனா 2 பாட்டில் உங்களால் இங்கே வைக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இல்லை, இதுவுமே கூலிங் பாக்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டியூவல் கூலிங் பாக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிசான் கிராவிட்டோட செகண்ட் ரோவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஆக்சுவலாக டோர் பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்டாக இருக்குது, பட் இங்கெல்லாம் பிளாஸ்டிக் தான். ஓகே, ஸோ செகண்ட் ரோ எனக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சீட் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான், சாயிற போஸ்டர் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. என்னதான் உங்களுக்கு வந்து சீட் குஷனிங் இருந்தாலும் சாயிற போஸ்டர் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு இன்னொன்று விஷயம், ஆம்ரெஸ்ட் இல்லை. 2 பேர் உட்காந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டே வராது. ஸோ கம்ஃபர்டபுளாக இதில் வந்து 3 பேர் சூப்பராக உட்காரலாம். அண்ட் ஏசி வென்ஸை நீங்கள் மேலே தேடக்கூடாது, சைடில் பார்க்கணும். ஸோ சைடில் வந்து உங்களுக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஏசி வென்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இவ்வளோ தூரம் தள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 ஸோ மொத்தம் 3 ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல். மற்றபடி இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த புக் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, டியூவல் டேஷ் கேம். ஸோ இங்கே ஒரு டேஷ் கேம் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு டேஷ் கேம் இருக்கும். மொத்தம் 2 டேஷ் கேம் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் உள்ள காருக்கு டியூவல் டேஷ் கேம் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக டேஷ் கேம் தேவை. லாக்குமே பார்த்திங்கன்னா பழைய காலத்து லாக்கு, எப்போவுமே இப்போலாம் பார்த்திங்கன்னா இங்கே வரும். ஸோ இந்த லாக் நாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்க அழகாக இருக்குது, ஒரு 90s நாஸ்டாலஜிக் ஃபீல் மாதிரி இருக்குது. ஸோ கிராவைட்டில் தேர்ட் ரோ நீங்கள் எப்படி போனோன்னா இந்த சீட்டை நீங்கள் இப்படி மடச்சி இப்படி பின்னாடி இழுத்தீங்கன்னு நீங்கள் இப்படி போயிடும். ஸோ உங்களுக்கு வழி கிடச்சிரும். அப்படியே நீங்கள் உள்ளே வரலாம். உள்ளே வந்து இப்படி பின்னாடி இழுத்து நீங்கள் இப்படி சீட்டை போட்டிங்கன்னா சத்தியமாக உங்களால் உட்கார முடியாதுங்க. ஒரு 6 ஃபீட் டால் இருக்கிற எனக்கு இந்த சீட்டு சத்தியமாக கம்ஃபர்டபுளே கிடையாது. சின்ன பசங்க உட்காரலாம், அடல்ட்ஸுக்கு இந்த சீட்டு கம்ஃபர்டபுளே கிடையாது. பேக் பெயின் செம்மையாக வந்துடும். உங்களுக்கு வந்து தேர்ட் ரோலையுமே உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே 2 ஏசி வென்ட்ஸ் கரெக்டாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஏசிக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து நீங்கள் லைட்டுன்னு நினைப்பீங்க, ரியர் அந்த டெயில் லைட்டுன்னு நினைப்பீங்க, கிடையாது. இதுதான் இந்த டியூவல் டேஷ் கேமில் ஒரு டேஷ் கேம். இது தான் நல்லா சின்னதாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சேஃப்டி தான் எப்படி இருக்குன்னு தெரில. கை இப்படி ஏதாவது வச்சோன்னா டப்புன்னு உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். நிசான் கிராவைட்டில் ரியரில் ட்ரைபருக்கும் கிராவைட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் எப்படின்னா இந்த கிறிஸ்டல் எட்ஜ் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரோ மார்க் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருக்குது, ஒரு கிளாஸாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் டெயில் கேட்டு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த குவாலிட்டியே பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட், இப்படியே டக்குன்னு தூக்கிக்கலாம். ஸோ பூட் தேர்ட் ரோ இருந்தால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 84 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. தேர்ட் ரோவை நீங்கள் இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 625 லிட்டர் பூட் கெப்பாசிட்டியாக அது மாறிடும். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஆம்ப்ளிஃபையரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நார்மல், அவ்வளோதான். ஸோ இதுதான் கிராவைட்டோட பூட் கெப்பாசிட்டி. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறது நீங்கள் ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது லான்ச் எடிஷன் எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இந்த ஸ்டிக்கரிங்ஸ் தான். இந்த கார் டயர் மார்க்ஸ் இருக்குல்ல, இந்த மட் ரோட் டயர் மார்க்ஸ் ஆஃப் கார். ஸோ அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கிராவைட்டுன்ற பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து ஸ்டிக்கரிங் தான். ஸோ ஏஸ்த்ரிக்ஸ் வைஸ் கொஞ்சம் காரை வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்றதுக்காகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரிங்ஸ் அண்ட் கலரிங்ஸ், இந்த ஆரஞ்ச் கலரிங் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டிக்கரிங் தான், ரப்பர் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பிச்சா வந்துடும். பட் ஓகே, கொஞ்சம் ஏஸ்ட்ரிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு வீலுன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 inch ரிம் கொடுத்துருக்காங்க வித் டியூவல் டோன் ஃப்ளெக்ஸ் அலாய் கொடுத்துருக்காங்க. கார் வந்து உள்ளே மட்டும் அப்பீலிங்காக இருக்கக்கூடாது, வெளியே பார்க்குறதுக்கும் இந்த கார் வந்து ஒரு லக்ஸூரியஸாக தெரியணும். கொஞ்சம் ஏஸ்ட்ரிக்ஸ் வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தா கார் வந்து நல்லா ஒரு எங்கிருந்து பார்த்தாலும் நிசான் கிராவைட். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிசான் கிராவைட், ரெனால்ட் ட்ரைபர் ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஒரே பிளாட்ஃபார்ம் தான்.
பட் அதில் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வந்து இந்த டெக்னா லான்ச் எடிஷனில் நிறைய ஏஸ்தெட்டிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய வண்டியாக தெரியணுன்றதுக்காக மேலே வந்து ரூஃப் ரைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூஃப் ரைல்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, சும்மா பேருக்குன்னு வைக்கல, நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரெயின் வைசரும் உங்களுக்கு வந்து இந்த எடிஷனில் வந்துடும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் ஓஆர்விஎம்ஸ் தான். ஸோ மேனுவல் சைட் மிரர்ஸ் தான் இதில் வருது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 182 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ வாரண்டின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆஃப் 10 years அண்ட் 2 lakhs kilometers கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வீஸ்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 years ஆர் 15,000 kilometer ப்ரீ பிளான் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5,000 புக்கிங் கஸ்டமருக்கு தான் அந்த சர்வீஸ் பிளானு. 3 yearsக்கு 24/7 ரோட் சைடு அசிஸ்ட்டும் இந்த காரில் வருது. ஸோ நிசான் பார்த்தீங்கன்னா காரை மட்டும் விற்கல, காரோட சேர்த்து நிறைய பேக்கேஜஸ், அதாவது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஒரு பேக்கேஜஸும் சேர்த்து தான் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 ஏர்பேக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹில் ஸ்டார்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் ஏபிஎஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த காரில் வருது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. நிசான் பார்த்தீங்கன்னா ஒரு 3+ yearsக்கு அவங்க ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷோரூமில் போனாலே ஒரே ஒரு கார் தான் இருக்கும், நிசான் மேக்னெட். ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செக்மெண்ட்டில் ஒரு பட்டையை கலப்பின கார் தான் நான் சொல்லணும். அண்ட் ஃபஸ்ட் டைம் பையர்ஸுக்கு அந்த கார் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ் தான் நான் சொல்லணும். எங்கே பார்த்தாலுமே நீங்கள் நிசான் மேக்னெட் ஒரு காரை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஐ மீன் ஃபஸ்ட் டைம் பையர் வீட்லேயா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ஓரியன்ட் அவங்க வீட்டில் நிசான் மேக்னெட் ஒரு காரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து ரொம்ப வருஷம் கழித்து நிசானில் இன்னொரு கார் லான்ச் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கார் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுதான் நிசான் கிராவிட். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் மேட்னஸ் உள்ளவங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார் வாங்கணுன்றவங்களுக்கு இந்த கார் கிடையாது. இது வந்து முழுக்க நான் வந்து என் ஃபேமிலியோட நான் வெளியே போகணும், ஃபேமிலியோட சிட்டியில் நான் எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பக்காவான காருன்னு தான் நான் சொல்லுவேன், நிசான் கிராவிட். ஓகே, ஆல்ரெடி ரெனால்ட்டில் ட்ரைபர் இருக்குது, பட் எவ்வளோ தான் ட்ரைபர் பார்ப்போம். இப்போ அதுக்கடுத்து இன்னொரு கார் நிசான், அதே மாதிரி நிசானில் கிராவிட். நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த காரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுனாலோ இல்லை நீங்கள் இந்த காரை ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம நந்தனம் கிட்டே இருக்கிற நிசான் ஆட்டோ ரிலே ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு வந்து எல்லா வேரியன்ட்ஸுமே உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு வச்சுருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் அண்ட் வேரியண்ட் வரையும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே டெஸ்ட் ட்ரைவ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வச்சே நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், எந்த வேரியண்ட் வாங்கினா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மாலை முரசு வைப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.